பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு வணக்கம். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, என் பையன் வந்து ஒரு கூல்ட்ரிங்க் வாங்கிட்டு வந்துச்சு. கூல்ட்ரிங்க் வாங்கிட்டு வந்து நான் என்னதுன்னு கேட்டேன். பாதாம் பால் மாதிரி இருக்குப்பா, என்னதுப்பா இதுன்னு கேட்டேன். பாதாம் பால் இல்லைம்மா, இது வந்து ஒரு வித்தியாசமாக ஒருத்தர் தேங்காய் பால், நுங்கு, இளநீ, அதோட வழுக்கை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு இது ஜூஸ் மாதிரி தயாரிக்கிறாரு, அதுதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு மேலே அது என்ன சொல்லிச்சுன்னா, நான் வந்து பர்ஸில் பணம் இல்லை, அதனால அந்த கூகுள் பேயில் அனுப்பட்டுமான்னு கேட்டேன். அவர்கிட்ட அந்த வசதி இல்லை, அதனால வந்து பரவாயில்ல தம்பி, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, எப்போ வரீங்களோ அப்போ கொடுங்க, அடுத்த தடவை வரும்போது கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் எனக்கு வந்து அதில் இஷ்டம் இல்லை, வேணாயா வேணாம், நான் வந்தே வாங்கிக்கிறேன்னு சொன்னால் அவர் விடவே இல்லை. கூப்பிட்டு கொடுத்தே நீங்கள் கொண்டு போயே ஆகணும், கொண்டு போங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி. சரிப்பா, அந்த பக்கம் போகும்போது காசு கொடுத்துடுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் போல் நான் கேட்டுகிட்டே இருந்தேன், காசு கொடுத்துட்டியான்னு. அதுக்கு அது இல்லைம்மா, அந்த பக்கம் போக முடியல அப்படின்னு சொல்லிச்சு. அப்போனா எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, இரு நான் வந்து போய் அவரை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அவரை ஒரு பிராங்க் பண்ணிட்டு வந்துடுவோம். நீ வந்து என் பையங்கிறது தெரியாமல் நீ வந்து கொஞ்சம் முன்னாடியே பைக்கில் என்னை இறக்கி விட்டுரு, அப்புறமா நான் கூப்பிடும்போது வா அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு கடைக்கு போனோம். போகும்போதே பார்த்தா ஒரு பையன் இதே மாதிரி தான் ஃபோன் மூலம் பணம் அனுப்புறதுக்கு கேட்குது. அவர் வந்து அந்த வசதி என்கிட்ட இல்லை தம்பி, ஆனால் பரவாயில்ல எடுத்துகிட்டு போங்கங்கிறாரு. இவர்கிட்ட போய் என்னத்த பேசுறது, யார் எவருன்னே தெரியாமல் அவர் பாட்டுக்கு கொடுக்குறாரு. ஆனால் அப்புறம் அதில் பாருங்க நீங்கள் அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பொதுவாக இங்கே வந்து நல்ல வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையிலேயே கூட நம்ம போயிட்டு ஒரு பொருளை இன்ன விலைன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பொருள் இல்லாமல் அதிக விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறதுக்கு நம்ம வந்து சொல்லவே முடியாது. அந்த போய் எடுத்துகிட்டு வரேன் வீட்டிலன்னு கூட சொல்ல முடியாது, அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க பொதுவாக டவுனில். அப்படி நினச்சிட்டு நான் இருந்தால் அவர் என்னடான்னா வர்றவங்களுக்கெல்லாம் அதே மாதிரி தான் சொல்லுவார், எடுத்துகிட்டு போங்க, வரும்போது கொடுங்கன்னுட்டு. அது முடிஞ்சிடுச்சு. நான் அவரை வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவரை ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டி வந்தது. அதுக்காக என்ன பண்ணேன், நான் நேற்று என் பையனோட சேரில் போய் உட்காருவோம், அது வெளியில் போயிருந்துச்சு, அது ஒர்க் பண்ணுற சேரில் போய் உட்காருவோன்னு உட்கார்ந்தது தான் தெரிஞ்சிச்சு. அடுத்த செகண்ட் என்ன ஆச்சுன்னே தெரியல. பார்த்தா பொத்துன்னு கீழே விழுந்துட்டேன். அதுக்காகவே இப்போ பயமாக இருக்குது. கொஞ்சம் துணிஞ்சு எங்கேயாவது போய் எதையாவது எடுத்துகிட்டு வரலாம் வித்தியாசமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம்னாலும் இதனாலே எனக்கு பயமாக இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்க, பொத்துன்னு விழுந்துட்டேன். என் கையில் இருந்த மொபைல் என்கிட்ட ஓடிச்சு, சேர் ஒரு பக்கம் மல்லாந்துருச்சு. ஒரு 5-10 செகண்டுக்கு எனக்கு ஒன்றும் புரியாமல் அப்புறம் சுதாரிப்பு வந்தது. நான் பார்த்தது என்னன்னா, கையெல்லாத்தையும் உடம்புல இருக்கிற பாட்டெல்லாம் தொட்டு பார்க்குறேன், அதாவது அந்தந்த இடத்துல இருக்குதா இல்லை இடம் மாறி இருச்சான்னு. ஏன்னா ஏற்கனவே கரண்டில் அடிபட்டு 3 வருஷமாக சீரழிஞ்சது பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னும் இது வேறையான்னுட்டு நான் நல்லா இருக்கிறேனான்னு பார்த்துட்டு ரொம்ப பயந்து பார்த்துட்டு அப்புறமா எழுந்திரிச்சு மறுபடி அந்த இடமே வேணாம் ஜாமின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறீங்களா? பாருங்கள். நான் விழுந்த வீடியோ இல்லை, அதை எடுக்க ஆள் இல்லை, அவர்கிட்ட நான் பேச்சு கொடுத்ததை பார்த்துட்டு புதுசாக பார்த்தவங்க அப்படியே போயிடாதீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டு போங்க. இதுதாங்க அந்த கடை, போய் பேச்சு கொடுத்து பார்ப்போம் வாங்க. சாண்டே வச்சிருக்கீங்களா? அதுதானே பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒரு லேஸ் குடிங்க, தண்ணி கூலிங் ஆகி போச்சு. என்ன எல்லாரும் கூலிங் இல்லாம கேக்குறாங்க? மழை நேரமா நேச்சுரல் தேங்காய் பால்ல இளநி, அந்த வழுக்கு தேங்காய் சேர்த்து நொங்கி
அதான் நான் 5 பேர் போட்டாச்சா போட்டாச்சு வந்துகிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கு நிறைய வீட்லயே செஞ்சு கொண்டு வரீங்களா? வீட்லயே தயார் பண்ணிடுவோம்மா. இது வந்து தேங்காவை பால் எடுத்து அம்மாவும் அதான் எடுத்துட்டு இருக்காங்க. தேங்காவை நல்ல பால் எடுத்து அது கூட இளநீ அந்த வழுக்கு தேங்காய் நொங்கு இப்ப சீசன் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். சரி நல்ல சீசன் நேரத்துல நிறைய நொங்கு சேரும். சரி அது கூட இந்த தேங்காய் பால் கூட சேர்த்து அதை அரைச்சி ஜூஸ் மாதிரி தயார் பண்ணி அது கொஞ்சம் ஏலக்காய் வாசத்துக்கு ஏலக்காய் கொஞ்சம் நன்னாரி சருப்பத்துக்கு இனிப்புக்கு அப்புறம் அது என்னது நிறைய சொல்றீங்களே. ஆமா எல்லாம் சேர்ந்து தானே இந்த ஜூஸ் வரும். ஆமா சொல்லுங்க. அதான் ஏலக்காய் நன்னாரி சருப்பத்து எல்லாம் சேர்த்து கொஞ்சம் இனிப்பு காணாம இருந்தா கொஞ்சம் சீனியும் சேர்த்து அது நேச்சுரலாவே இனிப்பா இருக்கு. அது பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கிறீங்களா? நல்லது. ஆனா இது எல்லாரும் சாப்பிடலாம். ஆனா ஒரு நாளைக்கு தான் வச்சிருக்க முடியும். ஃப்ரீசர் அது கூலிங்ல இருக்கணும். நேத்தே வந்தேன் உங்களை கடை அடைச்சு அங்க ஆழ்வாதில் ஒரு சின்ன அதுக்காக. சரி இப்போ ஒரு பையன் கூகுள் பே இல்லைன்னு சொல்லிட்டாப்ல. இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டு போயிட்டு வாங்கிட்டு போங்கங்கிறீங்களே, கொடுத்துருவாங்களா வரவங்களா? எல்லாம் ரெகுலரா வரவங்க தானே, அது வந்துருவாங்க. இன்னைக்கு இல்ல ஒரு நாள் முன்னபடி எப்போ வராங்களோ வந்து கொடுத்துருவாங்க. மனசுக்குள்ள கூட திட்ட மாட்டீங்களா யாரையும்? அதெல்லாம் அப்படி இல்லைன்னா ஆளுங்களே எப்படி வருவாங்க? ஏன்ட்டே கூகுள் பே தான். நான் வேற குடிச்சு விட்டேன் கொஞ்சத்தா. நீங்க குடிக்க அது பாத்துக்கலாம், நாளைக்கு வாங்கிடுவேன் அவ்வளவுதானே. என்னையா இப்படி சொல்றீங்க? எப்படினாலும் வாரவங்க இன்னைக்கு இல்லை நாளைக்கு எப்போ 2 நாள் கழிச்சு வந்து வரதான் செய்வாங்க. வாரனையும் தருவாங்க, வாங்கிடுவாங்க. ஐயாட்ட வியாபாரத்துக்கு நிக்கிறாங்களோ இல்லையோ பேட்டிக்கு நின்றுகிட்டு இருக்காங்க வரிசையா. இது ஒரு புதுசான ஜூஸ்ன்னு சொல்றீங்க. இதுக்கு பேரு எல்லாம் இயற்கையான பொருளை போட்டிருக்கீங்க. ஆனா ஜூஸ்ன்னு சொல்லாதீங்க. இதுக்கு யாரான நல்லா சாறுன்னு ஏதாவது தேங்காய் இளநீர் சாறுன்னு சொல்லுங்க. யாருமே இது வரைக்கும் உங்ககிட்ட வாங்கிட்டு கொடுக்காம இருந்தது இல்லையா? எல்லாரும் 10 நாள் பொறுத்த நாளும் சரி, நான் கடை போடாம இருந்தாலும் தேடி வருவாங்க. வரல நிஜமா தானா? உண்மையிலே தந்துட்டு போயிருவாங்க. சரியா? இன்னொரு டாபிக், உகூர் ஸ்ரீவைகுண்டமா? ஸ்ரீவைகுண்டம் சொன்னாப்ல ஒருத்தர். அது எப்படி இருந்துச்சு? இப்ப எப்படி இருக்கு? இப்ப நிவாரணம் எல்லாம் கொடுத்தாங்களா? கொடுத்துருக்காங்க. நான் மழை பெய்யும் போது போனேன் அங்க வீடியோ எடுக்க. எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. யார்கிட்டையும் பேசல. நான் பாட்டு வீடியோ எடுத்துட்டு வந்துட்டேன். ஆமா யாரும் வீட்டுல இருந்து பொருளை எடுக்க முடியல, காப்பாற்ற முடியாம சங்கடப்பட்டாங்க. சரி அவங்களுக்கு கொடுங்க. எல்லாரும் கூலி இல்லாம தான் கொடுக்குறாங்க. கூலிங்க இல்லாம தான் கேக்குறாங்க எல்லாரும். இருக்காது. சரி பார்சல் கொண்டு போறவங்க இங்க இருந்து ஒரு 1 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் கூலிங் இருக்குன்னு கேட்பாங்க. அப்ப நல்ல கூலிங் போட்டு வச்சிருப்பாங்க. கூலிங்னா வேற ஒண்ணுமில்ல, ஐஸ் கட்டி போட்டு வச்சா கூலிங் ஆயிடும். இது வந்து 500 மில்லி. அது பார்சல் வாங்கிட்டு போவாங்க. ஆமா, ஒரு பாட்டில் 50 ரூபாய். ஆமா ஐயா, நான் வந்து உங்களை பிராங்க் பண்ணலான்னு வந்தேன். சரி, ஏமாத்தலான்னு வந்தேன். அப்படி வந்தேன். ஆனா நீங்க என்னைய பிராந்தாக்கிட்டீங்க, அதாவது பைத்தியமாக்கிட்டீங்க. பிராந்துன்னா மலையாளத்துல பைத்தியம். ஆமா ஆமா. ஏன்னா என் பையன் உங்ககிட்ட ஒரு நாள் கூகுள் பேல உங்களுக்கு இல்லைங்கிறதுனால பைசா கொடுக்காம வந்துருச்சு. சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நீ இருப்பா, எனக்கு ஒரு வீடியோ தேவைப்படுது, நான் போய் எடுத்துட்டு உன்னை 2 கிளிக்கிறாரா என்ன செய்யறாருன்னு பாப்போம் அப்படின்னு வந்தேன். ஆனா நீங்க இவ்வளவு ஏமாலியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. வந்து இப்ப கேட்டாரே ஒரு பையன். இது எனக்கு எல்லாரும் 4 வருஷமா இந்த கடை போட்டிருக்கிறதுனால எப்படினாலும் இது விரும்பி சாப்பிடறதுக்கு வருவாங்க. இன்னைக்கு இல்ல நாளைக்கு, நாளைக்கு இல்ல ஒரு வாரம் கழிச்சு, 1 மாசம் கழிச்சு கூட கொண்டு. திருநெல்வேலியில எந்த கடையிலும் கடை கொடுக்க மாட்டாங்க ஐயா. ஆமா, அதான் நீங்க இப்படி இருக்கீங்க. நான் கொஞ்சம் ஏமாலியா இருக்கேன். இப்ப இந்த அவர் வேணாம் வேணாம் போன வரையும் கூப்பிட்டு வாங்கிட்டு போங்கிறீங்க.
என் பையன் என்னை இறக்கி விட்டுட்டு அங்கிட்டு ஒளிஞ்சு இருக்குது. அப்படியா? ஆமா நீங்க வீடியோ எடுக்கணும்னு சொல்றீங்கல்ல, எடுத்துட்டு கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி. சரியா? கொடுத்து விட்டுருவேன். ஏன்னா நம்பிக்கை தானம்மா. என்ன நம்பிக்கை? இப்போ ஒண்ணுமில்லை. எனக்கு இன்னைக்கு அந்த 30 ரூபாய் இப்போ இன்னைக்கு இருந்துச்சுன்னா கூட ஒரு பொருள் கூட வந்து வாங்கிக்கிடுவேன். 2 நாள் பொறுத்து வரும்போது நான் கொண்டு வந்ததோட கூட 30 ரூபா 40 ரூபா எனக்கு வாங்கிட்டு போனா கொண்டு தருவாங்க, சேர்ந்துக்கணும். உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கணும். சரி, உங்க பேர் என்ன? என் பேருமா சுடலை கண்ணு. என் பேரு. என் மகன் பேரும் அதுதானே? ஏ ரைட்டு. அப்போ உங்க மகன் தான் ஏற்கனவே எடுத்து போட்டுக்காப்லையா? அதான் சொல்ல வந்தேன் நான். அதனாலதான் உங்களை பிராங்க் பண்ண வந்தேன். நீங்க யாராவது ஸ்டூடியோ வச்சிருக்காப்புல தம்பி, ஸ்டூடியோ வச்சிருக்காப்புல வந்து ஒரு நாள் பேட்டி எடுத்துட்டு சொன்னாங்க, போய் ஐயா நான் எப்போ வேணாலும் வாங்கிக்கணும், நீங்க எனக்கு தர வேண்டாம், நீங்க எப்போ வரையில வந்து கொடுத்தா போதும்னு சொன்னேன். அதான் அம்மாட்ட சொல்லி நான் என்ன செஞ்சேன், இன்னைக்கு நானும் என்கிட்ட சில்லறை இல்ல அப்படின்னு சொல்லுவான். நீங்க வந்து வர்றவங்களாம் இப்படி வாங்கிட்டு போனா நாங்க என்னதான் செய்யறது, இப்படித்தான் அன்னைக்கு ஒருத்தன் வந்து வாங்கிட்டு போனா குடுக்க வேலையா மத்த பையன் திட்டுவீங்கன்னு பார்த்தேன். ஆனா நீங்க பயங்கரமான ஏமாலியா இருக்கீங்க, ரொம்ப பயங்கரமான ஏமாலியா இருக்கீங்க. யாருமே அப்படி வாங்கிட்டு போயிட்டு இது வரைக்கும் தராம இருக்குது. அப்படியா? அது எப்படினாலும் யாவுபடுத்தி கொடுத்துருவாங்க. அப்ப நெல்லை மக்கள் நல்லவங்க, எல்லா மக்களும் நல்லவங்க தான். அப்படி சொல்லாதீங்க. நாங்களாம் பல லட்சத்துல ராம்நாட்டுல விட்டுட்டு சொல்லியிருக்கோம். என் மயக்காக நிறைய இடத்துல அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. மனசாட்சி உள்ளவங்க கரெக்டா. சரியா? ரொம்ப நல்லா இருக்கட்டும் வியாபாரம். சரியா? போயிட்டு வரவா? சரி தம்பி. இப்போ ஸ்டூடியோ வேலை நல்லா நடந்துட்டு இருக்கா? எங்கேயா புதுசா வந்திருக்கோம் ஊருக்கு. வந்து எல்லாம் ஆள்கிட்ட பழகணும், ஆள்கிட்ட பழகணும். அதெல்லாம் நிறைய பழக்கம் வச்சிருக்குது. நிறைய அவங்க நம்மளுடைய தொழிலை பொறுத்து தொழில அவரே இங்கே போய் அவரை கேமரா இருப்பாரு போல. நம்ம தொழிலை சுத்தமா பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்மளை தேடி வந்துட்டே. உங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூப்பிடுங்க கண்டிப்பா. நான் நம்பர் தம்பி நம்பர் யாருமே வச்சாச்சு. சரி சரி. அதாவது தம்பி பேரும் அன்னைக்கு கேட்டது சொல்றேன்னு தான் சொன்னாப்புல. ஆமா அந்த கிளீனா பண்ணி தந்திருக்காப்புல. ஒரு நிமிஷம் நான் உங்களை நிப்பாட்டி வச்சு கூப்பிடுங்க வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. உங்க அம்மா என்கிட்ட ரொம்ப சண்டை போடுறாங்க, வாப்பா காசை கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லுங்க. ஏப்பா வாங்கிட்டு போய் எத்தனை நாள் ஆச்சு, உங்க அம்மாவும் கடன் சொல்றாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு கேளுங்க. ஐயா நீங்க எடுத்துக்கிட்டே இருங்க, இதே பேட்டி தானே எடுங்க. அவங்க வேற ஏதோ வித்தியாசமான கேள்விகள் வச்சிருக்காங்களா? நம்ம இருக்கட்டும் எந்த கேள்வினாலும் நம்ம உள்ளது தனமா சொல்ல போறோம். என்ன நம்பர் வரலையா? சுடலை ஸ்டூடியோ 90 25 61 58 63. நீங்க இப்படித்தான் கூப்பிடணும். உங்க அம்மாவும் கடன் சொல்றாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, வாங்க வந்து பைசல் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுங்க. அப்படி கூப்பிடவே மாட்டீங்களா? அவர் இவரு சரி. பின்னாடி பைசா ரொம்ப இருக்கு உங்ககிட்ட. அதனாலதான் இவ்வளவு தாராளமா இருப்பீங்க. சரி வரட்டுமா? ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. நீங்க வந்ததுக்கு நன்றி. சரி, இப்ப நீங்க முதல்ல சாப்பிட்டாதான் எனக்கு சந்தோஷம். ரொம்ப சாப்பிடுங்க.